வணக்கம் மக்களே. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சிறுமியை 10 வயசு சிறுமியை கெடுத்து குளத்தில் போட்டுருக்கிறான் ஒரு புறம்போக்கு நாய். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிக்குது, சந்தோஷம்தான். ஆனால் அந்த நாயை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உடனே அவன் தான் அந்த பெண்ணு பலாத்காரம் செஞ்சுக்கிறான்னா உடனே தூக்கில் போடு. இதுக்கெல்லாம் அதிக டைம்லாம் எடுத்துகிட்டு கூடாது. ஒரு வாரம் மினிமம், அதே அதிகம், ஒரு வாரத்துக்குள்ளே அந்த புறம்போக்கு நாய் தூக்கில் போடணும். அப்போ தான் மற்றவனுக்கு ஒரு பெண்ணை தொட்டால் தாய் தொடர்றது தமானவன். அவனுங்களாம் விட்டு வைக்கவே கூடாது. அவனுங்களை என்னத்துக்கு விட்டு வச்சுக்கிட்டு பயம் வரணும். இன்னொரு பொண்ணை தொடர்றதுக்கு அவனுக்கு மற்றவங்களுக்கு பயம் வரணும். அது சும்மா தூக்கல் போடாது, நிர்வாணமாக அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நிர்வாணமாக தூக்கல் போடணும். அப்போ தான் மற்றவன் நாம் தப்பு செஞ்சாலும் நம்ம குடும்பத்தை முன்னாடி நிர்வாணமாக தூக்கல் போடுவாங்கன்ற பயம் வரும். இப்போ அவனை புறம்போக்கு நாய் பொட்டைன்னா அவனை இதான் நிர்வாணமாக தூக்கில் போட்டு உடனே தண்டிக்கப்பட வேண்டிய விஜய் சும்மா படத்தில் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அங்கே பண்ணிட்டு கூடாது. படத்தில் எப்படியே அடுத்தடுத்த சீன்லேயே ஒருத்தனை தண்டிக்க தேவையில்லை, ஒரு தண்டிக்கும். அந்தமாதிரி இந்த நாயை ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள் மினிமம் அவனை தண்டி உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடு. அவனுக்கு என்னத்துக்கு ஜெயிலு கோர்ட்டு தண்டனை ஆகிருப்பாங்க. அவன் ஆள் பலம் பணம் இதெல்லாம் வச்சு தப்பிச்சு வெளியே வந்துட்டு தான் இருப்பான். இதில் அந்த கட்சிக்காரன் விமர்சனம் பண்ணல, இவன் விமர்சனம் பண்ண, ஏன்டா நாய்கள் இருந்தீங்களா மற்றவங்களாம் செஞ்சுருக்கீங்க. அவன் செய்கிற தப்புக்கு அவன் தானே தண்டனை வைக்கணும். அடுத்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரெலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது இது விவாதம் பண்ணுற விஷயமா? இது சொல்லு, இது விவாதம் பண்ணுற விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டது, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டுக்குது. இன்னும் இந்த மேலே பல பெண்கள் பல குழந்தைகள் பாதிக்கப்படும். அதுக்கு பயம் வரும்னா இந்த புறம்போக்கு நாயை தூக்கில் இடணும். பப்ளிக்காக நிர்வாணமாக தூக்கிலிடணும். குடும்பத்தை முன்னாடி தூக்கிலிடணும் நிர்வாணமாக. அதுக்கு விஜய் ஒரே வாரத்தில் அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த புறம்போக்கு நாயை தூக்கிலிடணும். இது என்னோடய வேண்டுகோள் மட்டும் இல்லை, என் இந்திய மக்கள் சார்பாக நான் வைக்கிற வேண்டுகோள். விஜய்க்கு இதை நான் வைக்கிற வேண்டுகோள். விஜய் இதை கவனத்தில் எடுத்து இதை அவன் அரெஸ்ட் பண்ணிக்கிறானோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவனை உடனே அவனை நிறுவனமாக அவன் குடும்பத்து முன்னாடி நிறுவனமாக பப்ளிக்கில் தூக்கில் போடணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் மற்றவனுக்கும் ஒரு பயம் வரும். இது தயவு செஞ்சு விஜய் சட்டப்படி ஒரு பெண் பாதுகாப்பு படை உருவாக்கிற மாரி அந்த இதுக்கும் ஒரு இதுன்னு உருவாக்கினா தான் அவனுக்கு பயன்றது, மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும். அவனோட மரணம் மற்றவனோட பயத்தை உருவாக்கி ஒரு பெண் பாதுகாப்பாக கரெக்டாக ஒரு இந்தியாவில் எந்த ஒரு பெண்ணும் செய்யாதவளுக்கு பெண் மேலே கை வைக்கிறது தவறு செய்யாதவளுக்கு அவனுக்கு பயம் வரணும். அதுக்கு விஜய் நடவடிக்கை எடுக்கணும். நீ தான் ஆட்சியில் இருக்கிற, நீ பார்த்து சட்டம் போட்டால் ஒரே வார்த்தை டிஎன்ஏ டெஸ்ட் எடு, அவனை உடனே கரெக்டாக அவன் தான் அந்த பொண்ணை துன்படுத்தி குழந்தை கொள்ளனான்னு தெரிஞ்சால் ஒரு குழந்தை கொள்றவனுக்கு பெற்ற தாய் கொள்றவனுக்கு என்ன, பெற்ற தாயிட்டு போகிறவனுக்கு என்ன சம்மந்தம்? நீ குழந்தைக்கு போகிறவன் நாளைக்கு பெற்ற தாயிட்டு போவான். அந்த புறம்போக்கெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது. உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடு, உடனே பப்ளிக்கே தண்டிக்கப்பட வேண்டியும். அதனால் விஜய், நீ நல்லா யோசனை பண்ணி உன்னோட குழந்தையாக நினச்சி அந்த குழந்தைக்கு எடுத்தவனுக்கு மரண தண்டனை, பப்ளிக்காக நிர்வாண தூக்கு தண்டனை, அவன் பெற்றோர்கள் முன்னிலையில், கூட பிறந்தவர்கள் முன்னிலையில், சொந்த பந்தம் முன்னிலையில் இது நடக்கணும்னு நான் இந்திய மக்கள் சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.